கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து சேர்த்து வச்சு ஒரு பைக் வாங்குகிறோம். அந்த ஒரு பைக்கு கம்யூட்டரா, டூரரா, பேட் ரோட்ஸு, ஃபேமிலி, மைலேஜ்னு எல்லா சிச்சுவேஷன்ஸையும் நம்ம கூட சேர்ந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அண்ட் ஆல்ரவுண்டர். பட் எல்லாரோட ஆசைக்கும் ஒரு விலை இருக்குது. அந்த விலை 2 to 2.5 lakhsக்குள்ளே அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம 2 to 2.5 lakhsக்குள்ளே தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர் பைக்காக பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஆல்ரவுண்டர் பைக்னா என்ன அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். நம்பர் 1, சிட்டியில் டிராஃபிக்கில் கம்யூட் பண்ணுறதுக்கு அது நல்லா இருக்கணும். நம்பர் 2, டூரிங் பண்ணணும்னு திடீர்னு ஆசை வந்துருச்சுன்னா அதுக்கும் அது ஈடு கொடுக்கணும். நம்பர் 3, மைலேஜ் குறைந்தபட்சம் 31 km/L ஆச்சும் கட்டணும். 4வது, ஃபேமிலியாக வெளியில் போகிற மாதிரி இருந்தால் பில்லியனுக்கு அங்கே குறைந்தபட்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளாக அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்காச்சும் இடம் இருக்கணும். 5, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 150 mmக்கு மேலே இருக்கணும். பேட் ரோட்ஸில் ஒரு அளவுக்கு ஆஃப் ரோட்ஸில் தர தட்டி ஸ்டக் ஆகி நின்றுடக்கூடாது. அண்ட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், விலை 2 லட்சத்துலேருந்து 2.5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். இந்த டஃப்பான போட்டியில் யாரெல்லாம் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க அண்ட் இந்த பட்டியலில் யார் முதல் இடத்தை பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னையும் கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கோங்க. வித் தட் நோட், சேனல் புதுசுனா என் பேர் அருண். வீக்கெண்டில் ரைட் போவேன், அந்த வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரைபர்ஸ் அதை பார்த்து 4 வாரம் தன்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. நான் அது கமெண்ட் அடிச்சுக்கிட்டு ரிப்ளை பண்ணிக்கிட்டு ஹார்ட் குத்திக்கிட்டு நாங்களும் அப்பப்போ பேசிக்கின்னு சந்திச்சிக்கின்னு ஜாலியாக இருப்போம். உங்களுக்கும் பைக் ரைட், ஸ்டார் விளாக், மோட்டோ விளாக் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா சும்மா அந்த சேனலில் மைண்ட் வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்றதான் சொல்லாமல் சொல்கிறேன். அதர் தேன் தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? டிஸ்க்ளைமர், இது என்னோட லிஸ்ட்டு. உங்கள் லிஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லாஸ்ட்டில் கமெண்ட்ஸில் அக்ரீடா நாட் அக்ரீடான்னு சொல்லுங்கள். இல்லை உங்கள் லிஸ்ட்டை கூட போடுங்க, நம்ம சிங்க் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நவ் லெட்ஸ் டைவ். நம்பர் 10, 10வது இடத்துல பாவமாக உட்காந்துட்டு இருக்கிறது ஜாவா 42. நல்ல கம்பேக் கொடுத்தாங்க, ஆனால் சேல்ஸில் கல்லா கட்ட கஷ்டப்படுறாங்க. காரணம், அழகு இருக்கிற இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் பொழப்பு ஓடுது. பல இடங்களில் வருத்தமான விஷயமா இருக்குது. ஜாவா 42 ஈவன் a dual tone would just cost you about 2,50,000 on road. 294.72cc single cylinder liquid cooled 4-stroke engine, 26.95 bhp and 26.84 Nm of torque, 76 mm bore, 65 mm stroke, 11:1 compression ratio. ரொம்ப ஸ்னாப்பியான ஒரு இன்ஜின். 13.2 liter fuel tank capacity, 33 km/L owner reported mileage, ride range ஒரு 436 km/tank, 6-speed gearbox with assistant slipper clutch. டிரான்ஸ்மிஷன் ஓரளவுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும், ஆனால் டவுன் ஷிஃப்ட்ஸ் எப்பவுமே காட்டாக தான் இருக்கும். அதை விட முக்கியம், கரெக்டான கியரில் மென்யூவர் பண்ணல அப்படின்னா வண்டி டொப்புன்னு ஆஃப் ஆகிடும். ஜாவாவோட எல்லா இன்ஜினுமே இந்த மாதிரி தான் ஒரு நேச்சர். டெலிஸ்கோபிக் ஹைட்ராலிக் ஃப்ரண்ட் ஃபோர்க்கு, கேஸ் கேனிஸ்டர், ட்வின் ஷாக் ஹைட்ராலிக் பின்னாடி, ஸ்டிஃபான செட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, 280 mm ஃப்ரண்ட் டிஸ்க்கு, 2 பிஸ்டன் அண்ட் பின்னாடி 240 mm ரியர் டிஸ்க்கு வித் சிங்கிள் பிஸ்டன், அலாய் வீல்ஸ், டியூப்லெஸ் டயர்ஸ். வண்டியோட வெயிட் 182 kilograms அண்ட் சீட் ஹைட்டு 765 which is a low rider capability. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm. இது நம்மளோட சென்னை ரோட்ஸுக்கு, இந்தியன் ரோட்ஸுக்கு தாராளமாக போதும். ஒரு அழகான டபுள் கிரேடல் சாசி, ஸோ வைப்ரேஷன்ஸு கொஞ்சம் மினிமலாக தான் இருக்குது. ஹெட்லைட்டு, டெயில் லைட்டு, டர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே ஹாலோஜன். அண்ட் இந்த வண்டியில் ஃபேன்சியான ஒரு ஆப்போ, ஜிபிஎஸ்ஸோ, சார்ஜிங் போர்ட்டோ எதுவுமே கிடையாது. ஜென்யூன்லி பார்க்க அழகான வண்டி. ஜாவா மேலே, கிளாசிக் கைண்ட் ஆஃப் மோட்டர் சைக்கிள்ஸ் மேலே அதீத பற்று இருந்து அதை டெய்லி லைஃப்க்கு ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்டா கிவ் திஸ் அ ஷாட். பட் ரிலையபிலிட்டி, கம்ஃபர்ட் அண்ட் வேல்யூ ஃபார் மணி அடிப்படையில் இதுக்கு 10வது இடம் கிடைச்சதே பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். அழகான மோட்டர் சைக்கிள் பண்ண தெரிஞ்ச கிளாசிக் லெஜெண்ட்ஸ்க்கு அதை அம்சமாக சர்வீஸ் பண்ணி முன்னேற தெரியாதது வருத்தம் தான். பில்லியன் கம்ஃபர்ட் கூட கொஞ்சம் கம்மி தான். அடுத்து ரேங்க் நம்பர் 9. 2 வருஷமாக இன்ஜின் அளவில் எந்த சேஞ்சுமே இல்லை. காரணம், அந்த இன்ஜினுக்கு எந்த சேஞ்சும் தேவைப்படலை. த மோஸ்ட் பெப்பியஸ்ட் 200cc ஆன் எர்த், சரியான அவசரம் கொடுக்க. KTM 200 டியூக் ஆன் ரோட் 2,38,000க்கு மேலே. 199.5cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் 4-valve இன்ஜின், 24.67 bhp at 10,000 rpm and 19.3 Nm of peak torque at 8,000 rpm, 72 mm bore, 49 mm stroke, 11.3:1 compression ratio. இதுவும் ஒரு ஸ்னாப்பியான பெப்பியான ஒரு இன்ஜின் தான். வெரி குவிக் ஆன் த த்ரோட்டில், ரொம்ப இன்ஸ்டன்டேனியஸாக இருக்கும் அதோட ரெஸ்பான்ஸு. 13.4 liter fuel tank capacity, 33 km/L மைலேஜ் வந்தால் ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டணும். சீரி பாஞ்சு ஓட்டினீங்கன்னா 30 கூட வராது. ரைட் ரேஞ்சு அம்சமாக ஓட்டினா ஒரு 460 km/tank.
6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, வெட் மல்டிப்ளே கிளச்சு, ரொம்ப ஈஸியான கிளச்சு அண்ட் ரொம்ப ஈஸியான டிரான்ஸ்மிஷன். WP Apex USD ஃப்ரண்ட் ஃபோக் வித் 43 mm டயாமீட்டர் ஃப்ரண்ட்டில் அண்ட் WP Apex மோனோஷாக் பின்னாடி அது ஒரு 10 ஸ்டெப்புக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்டியான ஸ்டிஃபான செட்டிங் ஆனால் கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். டியூவல் சேனல் ABS, 300 mm டிஸ்க்கு முன்னாடி, 230 mm டிஸ்க்கு பின்னாடி, 4 piston caliper ஃப்ரண்ட்டில், டியூப்லெஸ் டயர்ஸ் அண்ட் அலாய் வீல்ஸ். கர்வ் வெயிட் வெரி லைட் 159 kilograms அண்ட் சீட் ஹைட்டு 822. ஸோ நீங்கள் ஒரு 5.6 to 5.5 ஆச்சும் இருந்தால் மட்டும்தான் இந்த பைக்கை உங்களால் கமாண்டிங்காக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 155 which is reasonably okay but not the best in the segment. சாசி டைப் ஒரு ஸ்பிளிட் ரெல்லிஸ் ஃப்ரேமு. வண்டியில் வைப்ரேஷன்ஸ் ஒரு 125க்கு மேலே போச்சுன்னா எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். வண்டியோட டாப் ஸ்பீடு ஈஸியாக 142 km/h. ஒரு ஆல் LED செட்டப். இதில் நோ ஆப், நோ GPS, நோ சார்ஜிங் போர்ட். ரிலையபிலிட்டி, கம்ஃபர்ட் அண்ட் வேல்யூ ஃபார் மணி அடிப்படையில் இட்ஸ் a வெரி குட் பெட். டிராஃபிக்கில் ஃபில்டர் பண்ணுறதெல்லாம் சர்வ சாதாரணமாக பண்ணிடும். பில்லியன் கம்ஃபர்ட் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. பேட் ரோட்ஸில் பாஞ்சிடலாம் இல்லை பறந்துடலாம், ஆனால் பதுசாக போக முடியாது. சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃப், சீட் வேறு கொஞ்சம் மனக்கட்டையாட்டம் இருக்கும். அப்ரைட்டாக நல்லா இருக்கும், ஆனால் ஓட்ட சிட்டியில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக்கு, கீழே விழுந்தால் பிளாஸ்டிக் சாமா பக்கா கழண்டு ஊந்துடும். மற்றபடி பக்குவமாக வச்சு ஓட்டினா ஒரு பவரான ஆல்ரவுண்டர் தான் டியூக் 200. பயங்கரமான அண்டர் ரேட்டடான ஒரு ப்ராடக்ட். என்ன மாதிரி போல ஆற்றல் இருந்தும் ஆர்வலர்கள் கம்மி. ஆர்வலர்கள் கம்மியாக இருந்தாலும் அன்பு அலமோதும். பில்ட் குவாலிட்டி தாரம், பீஸு செம்ம பீஸு ப்ரோ. சுசுகி ஜிக்ஸர் 250 வித் ரைட் கனெக்டே உங்களுக்கு 2.44 lakhs தான் ஆன் ரோடு. 249cc single cylinder oil cooled 4-valve engine, 26.13 bhp at 9300 rpm and 22.2 newton meters of peak torque at 7300 rpm. 76 mm bore, 54.9 mm stroke, 10.7:1 compression ratio. ரொம்ப ஸ்ட்ராங்கான லோ அண்ட் மிட் ரேஞ்ச் ஆஃபர் பண்ணுற ஒரு இன்ஜின். 12 liter fuel tank capacity, 34 km/l மைலேஜ் வந்தால் பெரிய விஷயம். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டணும். வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு கேப்பபிள். அதை நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு 29 to 30 தான் கிட்டுமே. ரைட் ரேஞ்ச் 420 km/tank. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, அசிஸ்டன்ஸ் ஸ்டிப்பர்லாம் கிடையாது, ஒரு வெட் மல்டிப்ளே கிளச் தான். டிரான்ஸ்மிஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் முன்னாடி, மோனோஷாக் பின்னாடி. ஸ்டிஃபாக இருந்தாலும் அதை நம்ம சிட்டியில் மேனேஜ் பண்ணிக்கலாம். டியூவல் சேனல் ABS இருக்குது, 300 mm ஃப்ரண்ட் டிஸ்க்கு, 220 mm ரியர் டிஸ்க்கு, ஃப்ரண்ட்டில் 2 piston, அலாய் வீல்ஸ், டியூப்லெஸ் டயர்ஸ். வண்டியோட வெயிட்டு actually lighter than the previous one, 156 kilograms தான். 800 mm seat height ஒரு நியூட்ரலான சீட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், but it is also not a low rider count. Ground clearance 165 mm which is manageable. டாப் ஸ்பீடு 130 km/h ஈஸியாக போயிடும். ஒரு ஆல் LED செட்டப், பட் ஹெட்லைட் illumination can be a little better. மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி இருக்குது, பட் ஆனால் சார்ஜிங் போர்ட் இல்லை. சிட்டியில் ஓட்ட ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாங் ரைட்ஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பில்லியனுக்கு அங்கே ரீசனபிளாக இடம் இருக்குது. வாங்கி போட்டால் 10 வருஷம் பக்காவாக பிரச்சனையே பண்ணாமல் உழைக்கும். என்ன சர்வீஸ் பண்ணுறதுக்கு நல்ல டீலர்ஸ் இல்லைன்னு கஸ்டமர்ஸ் கதறாங்க. ஆகையால் 8வது இடத்தில் 8 பக்கம் நேர்ந்தது. இந்த மாதிரி ஒரு அழகான பைக்குக்கு 8வது இடம் கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் பேட் சர்வீஸ். அடுத்து ரேங்க் நம்பர் 7ல் விலையை அதிகமாக வச்சதால் வாங்க ஆள் இல்லாமல் இருந்த காலம் போய் விலையை குறைச்சி விற்க ஆரம்பித்ததும் இப்போது சேல்ஸு சூடு பிடிச்சிருக்கு. நல்ல ப்ராடக்ட்டு, காசு கொடுங்கடா அப்படின்னு ஹோண்டா கேட்டாலும் கொடுக்குற காசு தாண்டா கொடுப்போம், நீ விலையை குறைடா அப்படின்னு மார்க்கெட்டில் கூச்சல் போட்டு விலையை குறைச்சி வச்சுருக்காங்க இந்த பைக்கை. இன்றைக்கி விலை குறைந்து தரமாக விற்கும் ஒரு பொருள் தான் ஹோண்டா CB300F. 2 lakhs தான் ஆன் ரோடு. 293.52cc single cylinder oil cooled 4-valve engine, 24.13 bhp at 7500 rpm and 25.6 newton meters of peak torque at 5500 rpm. 77 mm bore, 63.03 mm stroke, 9.3:1 compression ratio. இதை விட ஸ்மூத்தான ஒரு 300cc இன்ஜினை வேற பிராண்டில் உங்களால் பார்க்கவே முடியாது. பட் இதே பிராண்டில் இன்னொரு பைக் இருக்குது, பட் அது இந்த செக்மெண்ட்டில் வரல. மை லவ். 14.1 liter fuel tank capacity, 34 km/l மைலேஜ் வரும் நீங்கள் பொறுமையாக ஓட்டிங்கன்னா. அண்ட் ரைட் ரேஞ்சு 486 km/tank. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வித் வெட் மல்டிப்ளே கிளச். இதை விட ஈஸியான டிரான்ஸ்மிஷனை வேறு எந்த பிராண்ட்லையும் உங்களால் பார்க்கவும் முடியாது இந்த செக்மெண்ட்டில். டெலிஸ்கோபிக் USD ஃப்ரண்ட்டில், மோனோஷாக் பின்னாடி, ஒரு நியூட்ரலான சஸ்பென்ஷன், டியூவல் சேனல் ABS, 276 mm ஃப்ரண்ட் டிஸ்க்கு, 220 mm ரியர் டிஸ்க்கு, ஃப்ரண்ட்டில் 2 piston, அலாய் வீல்ஸ் அண்ட் டியூப்லெஸ் டயர்ஸ். வண்டியோட வெயிட் ஈவன் மோர் லைட்டர் தன் த ப்ரீவியஸ் ஒன். அதனால தான் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சீட் ஹைட் இஸ் 789 mm தான், which is fairly accessible. நீங்கள் ஒரு 5.4 இருந்தால் கூட ஈஸியாக உங்களால் இதை மென்யூவர் பண்ண முடியும். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 177, which is reasonable. அண்ட் வண்டி ஒரு அழகான டைமண்ட் டைப் சாசி அண்ட் வைப்ரேஷன்ஸ், ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் க்ளோஸ் டு none ஈவன் ஆஃப்டர் ஒரு 110 km/h. வண்டி ஒரு ஆல் LED செட்டப்.
அண்ட் மொபைல் ஆப் கனெக்ஷன்ஸ் இருக்குது. வண்டியில் ஃபோனை சார்ஜ் கூட போட்டுக்க முடியும். ஹார்னெட்டோட அதே ஃபார்மேட்டில் வர CB300F ஒரு வெரி பொட்டென்ஷியல் ஆல்ரவுண்டர். ஸ்ட்ராங், லோ அண்ட் மிட் ரேஞ்ச் டிராஃபிக்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நேச்சர். அண்ட் ஈஸியான கிளச் அண்ட் கியர் சிட்டி வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல பில்லியன் ஸ்பேஸு ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அ குட் பைக் ஈவன் ஃபார் பேட் டேஸ் அண்ட் சம் கைண்ட் ஆஃப் பேட் ரோட்ஸ் டூ. பட் பிக் விங் ப்ராடக்ட். ஸோ சர்வீஸ் ரீச் கம்மி, இல்லைனா இவருக்கு ஒரு ரேங்க் ஜாஸ்தியாகவே கிடச்சிருக்கும் போல். அடுத்து ரேங்க் நம்பர் 6. சிட்டிக்கு ஒத்தே வராத ஒரு லோ எண்ட் இருந்தும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க தெரிஞ்சால் சிட்டியை மேனேஜ் பண்ணிக்கலாம். பின்னாடி பில்லியனை வச்சும் சிட்டியை மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் டூரிங்கில் டக்கர் பண்ணிடலாம். பஜாஜ் டாமினார் 250 2.18 lakhs தான் ஆன் ரோடு. 248.8cc single cylinder liquid cooled 4-valve engine, 26.63 bhp at 8500 rpm and 23.5 newton meters of peak torque at 6500 rpm. 72 mm bore, 61.1 mm stroke, 11.9:1 compression ratio. ரொம்ப கடுப்பான இன்ஜின். அதுக்கு ஸ்லோவாக ஓட்டவே பிடிக்காது. ஆப்வியஸ்லி சிட்டியில் டிராஃபிக்கில் கான்ஸ்டண்ட்டாக கியர் ஷிஃப்டிங் கேட்கும் அண்ட் டாமினார் மாதிரியே சிட்டியை டபாயை பார்க்கும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா சிட்டியை கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். 13 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, பொறுமையாக ஓட்டினா 33 km/L கூட மைலேஜ் வரும். அண்ட் ரைட் ரேஞ்சு 416 km/tank. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வித் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச். டிரான்ஸ்மிஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும். டெலிஸ்கோபிக் 37 mm USD ஃப்ரண்ட் ஃபோர்க்கு வித் 135 mm ட்ராவல். அண்ட் பின்னாடி மல்டி ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் வித் நைட்ராக்ஸ். அது ஒரு 110 mm வரைக்கும் ட்ராவல் பண்ணும். இது ஒரு நியூட்ரலான சஸ்பென்ஷன், கொஞ்சம் டூரிங் பயாஸ்டாக இருக்கும். டியூவல் சேனல் ABS, 300 mm ஃப்ரண்ட் டிஸ்க், 230 mm ரியர் டிஸ்க், ஃப்ரண்ட் 2 பிஸ்டன், அலாய் வீல்ஸ் அண்ட் டியூப்லெஸ் டயர்ஸ். வண்டியோட வெயிட் 180 kg அண்ட் வண்டியோட சீட் ஹைட்டு 800 mm. ஸோ நீங்கள் ஒரு 5.6 இருந்தால் அட்லீஸ்ட் இந்த வண்டியை கொஞ்சம் பெட்டராக மேனேஜ் பண்ண முடியும். கிரவுண்ட் கிளியரன்ஸு 157 mm, which is fine but not really that great in this segment. Beam type perimeter frame. வண்டியை நீங்கள் 120 மேலே புஷ் பண்ணிங்கன்னா வைப்ரேஷன் கொஞ்சம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். டாப் ஸ்பீடு 132 km/h மேலே போகும். வண்டி ஒரு ஆல் LED செட்டப். இதில் GPS கிடையாது, சார்ஜிங் கிடையாது. ரிலையபிலிட்டி, கம்ஃபர்ட், வேல்யூ ஃபார் மணி அடிப்படையில் பேலன்ஸ்டான ஒரு ஆல்ரவுண்டர் கிடையாது. பட் டாமினார் மாதிரி ஒரு ப்ரோ ஸ்போர்ட்ஸ் டூரரோட செட்டப்பில் கம்யூட்டர்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ஆஃபர் ஆகிறது ஒரு ஓவரால் ரைட் எக்ஸ்பீரியன்ஸை நல்லா வச்சுருக்கோம். அண்ட் பஜாஜோட சர்வீஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க்கு இதெல்லாம் பற்றி உங்களுக்கே தெரியும். அது குட் அண்ட் எக்ஸ்டென்சிவ். ஸோ அதனால் இந்த இடம் இந்த பைக்குக்கு தாராளமாக கொடுக்கலான்ற நம்பிக்கையில் இது இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து ரேங்க் நம்பர் 5. உலகத்தில் இருக்கிற 350cc இன்ஜினில் த மோஸ்ட் ரிஃபைன்டு 350 பைக்குனா அது CB350 தான். வாழைப்பழத்தில் அல்வா பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்சல்யூட் ஆல்ரவுண்டர். DLX Pro வேரியண்ட்டே உங்களுக்கு 2.49 lakhs தான் ஆன் ரோடு. 348.36cc single cylinder air cooled 4-valve engine, 20.78 bhp at 5500 rpm and 30 newton meters of peak torque at just 3000 rpm. 70 mm bore, 90.5 mm long stroke, 9.5:1 compression ratio. ரொம்ப பொட்டன்ட்டான ஒரு இன்ஜின். பட் மொத்த டார்க்கையும் 3000 rpm குள்ளேயே ஆஃபர் பண்ணிடும். ஸோ பிக்கப் எல்லாம் பக்கா. பட் டாப் எண்டில் டாப் ஸ்பீட் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அண்ட் வண்டி ஸ்லோப்ஸில் ஏறணும்னா, லாஸ்ட் கியரில் ஓவர்டேக் பண்ணணும், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக 2 கியரை குறைச்சி தான் விளையாடணும். 15 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 35 km/L மைலேஜ், ரைட் ரேஞ்சு 525 km/tank. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சோட எக்ஸ்ட்ரீம்லி ஈஸியான கிளச்சு. சுண்டு வரல கிளச் பண்ணிடலாம். அதை விட ஈஸியான கியர் உழறதே உங்களுக்கு தெரியாது. டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அண்ட் பின்னாடி ட்வின் ஹைட்ராலிக். Dual channel ABS, 310 mm disc முன்னாடி with 2 piston and 240 mm rear disc with single piston, alloy wheels and tubeless tires. வண்டியோட weight 181 kg and seat height 800 mm and ground clearance 166, which is fine. ஒரு half duplex split cradle frameல இருக்கு. 125 km/h top speed and hardly any vibrations. Additional features ன்னு பார்த்தா வண்டியில் traction control இருக்கு அண்ட் நீங்கள் ஃபோனை சார்ஜ் போட்டுக்கலாம் வண்டியில். இதெல்லாம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ். பில்லியன் கம்ஃபர்ட் இம்ப்ரூவ்டாக வேணும்னா CB350லேயே கிளாசிக் 350 மாதிரியே ஒரு வண்டியை காப்பி அடிச்சு வச்சுருக்காங்க. அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ரீசெண்டாக ஓட்டி பார்த்தேன். பட் பேட் ரோட்ஸில் ஓரளவுக்கு எஸ்கேப் ஆகிட முடியும். சிட்டிக்கு பக்காவாக ஆனால் செட் ஆகிடும். லாங் டிஸ்டன்ஸ் ரைடிங்க்கு வேறு லெவல் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அடுத்து ரேங்க் நம்பர் 4. நல்ல இன்ஜினியரிங், ஒரு பொட்டென்ஷியலான இன்ஜின், ஒரு அப்ரைட்டான ரைட் ஸ்டான்ஸ், இதெல்லாம் இருந்து CC 155ஆகவே இருந்தாலும் அது பண்ணுற வேலையெல்லாம் 250 கூட மிஞ்சிட்டோம். த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் இன் த செக்மெண்ட் Yamaha MT5 version 2, 2.14 lakhs ஆன் ரோடில்.
155cc single cylinder liquid cooled 4-valve engine, 18.1 bhp at 10,000 rpm and 14.1 newton meters of peak torque at 7,500 rpm. 58 mm bore, 58.7 mm stroke, 11.6:1 compression ratio. Variable valve actuation இருக்கிறதுனால ஸ்லோவா ஓட்டினா எக்கானமியில் மெயின்டைன் பண்ணி ஒரு கம்யூட்டராக பிஹேவ் பண்ணும். இல்லை வச்சு வளாசணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்களா, ரேஸ் பைக்காக மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு இன்ஜின், 10 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, கிட்டத்தட்ட 47 km/லிட்டர் மைலேஜ் கட்டும் நீங்கள் பொறுமையாக இக்கானமியில் ஓட்டினீங்கன்னா. அண்ட் ரைட் ரேஞ்சு 480 km/tank. 6-speed gear box with assistant slipper clutch, ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்சைட் டவுன் ஃப்ரண்ட் ஃபோக்கு அண்ட் பின்னாடி லிங்க்டு டைப் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன், வெரி ஸ்டிஃப், வெரி ஸ்டிஃப். Dual channel ABS, 282mm front disc, 220mm rear disc, 2 pistons முன்னாடி, alloy wheels and tubeless tires. வண்டியோட weight very low, in fact lowest in the segment, 141 kilograms only. And seat height 810mm, ஸோ நீங்கள் ஒரு 5.6 ஆச்சு இருந்தால் தான் இதை கொஞ்சம் கமாண்டிங்காக தைரியமாக எடுத்து ஓட்ட முடியும். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170mm, which is fine. ஒரு அழகான டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கு. வண்டி ஒரு ஆல் எல்இடி செட்டப் அண்ட் மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த பைக் ஒரு நல்ல சிட்டி பைக். பில்லியன் ஸ்பேஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட இருந்ததுன்னு வைங்களேன், சேல்ஸு இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இன்னும் கூட கல்லா கட்டியிருந்திருக்கும். பட் ஆஃப் ரோட்ஸில் இவ்வளோ ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் கொஞ்சம் பனிஷிங்காக இருந்தாலும் மைலேஜ் 45 km/லிட்டருக்கு மேலே வருது அப்படின்னு சொன்னால் வழி தாங்குற மனிதர்கள் தான் இங்கே அதிகம். அண்ட் அந்த அடிப்படையில் ரேங்க் 4 கொடுக்க சொல்லி இந்த பைக் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுது. ஸோ 4 it is. அடுத்து ரேங்க் நம்பர் 3. பல வருடங்களாக ஆல்ரவுண்டராக இருக்கிற ஒரு பைக். இது ஏன் ஆல்ரவுண்டர்னு நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. த ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350, 2.38 lakhs on road. 349cc single cylinder air oil cooled 2-valve engine, 20.2 bhp at 6,100 rpm and 27 newton meters of peak torque at 4,000 rpm. 72mm bore, 85.8 mm long stroke, 9.5:1 compression ratio. J series வழியில் வர இந்த 350cc is a very smooth one. நல்ல மிட் ரேஞ்சு, ஆனால் லோ அண்ட் டாப் எண்டில் ஸ்லைட்லி டிலேட் புஷ். ஆனால் ஓட்ட மசில் மெமரியில் அது ஒரு விஷயமாவே தெரியாது. 13 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 36 km/லிட்டர் மைலேஜ் நீங்கள் பொறுமையாக ஓட்டிங்கன்னா. அண்ட் ரைட் ரேஞ்சு 455 km/tank. 5-speed கியர் பாக்ஸ் வித் வெல்ட் மல்டிப்ளே கிளச்சு கொஞ்சம் காட்டாக தான் இருக்கும், கியர் கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும் டவுன் ஷிஃப்ட்ஸில் மட்டும். டெலிஸ்கோபிக் 41mm ஃபோக்கு வித் ஐ திங்க் 130mm கிட்ட ட்ராவல் பண்ணோம். அண்ட் பின்னாடி ட்வின் டியூப் எமல்ஷன் ஷாக் அப்சார்பர்ஸ் வித் 6-step அட்ஜஸ்டபிள் ப்ரீலோடு. ரொம்ப ப்ளஷியான ஒரு ரியர் சஸ்பென்ஷன். டியூவல் சேனல் ABS, 300mm டிஸ்க்கு முன்னாடி, 270mm டிஸ்க்கு பின்னாடி, ஃப்ரண்ட்டில் டியூவல் பிஸ்டன்ஸு. இதில் ஆரம்ப விலையில் நீங்கள் வாங்கணுன்னா ஸ்போக்டு வீல்ஸ் தான் சூஸ் பண்ணணும். பட் இதில் அலாய் வீல்ஸ் அண்ட் டியூப்லெஸ் டயர்ஸும் இருக்குது. வண்டியோட வெயிட் 195 kilograms ஆஃப் ஹெவி வெயிட். அண்ட் சீட் ஹைட்டு 805mm, which is fine. நீங்கள் ஒரு 5.4, 5.5 இருந்தீங்கன்னா தேத்திடலாம் இந்த வண்டியை. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170mm. இதோட பழைய வெர்ஷன் 135mm விட எவ்வளோ பரவாயில்ல. சாசி ஒரு ட்வின் டவுன் டியூப் சாசி. இதுதான் இந்த வைப்ரேஷனே இல்லாமல் பார்த்துக்கிற ஒரு விஷயம். அண்ட் வண்டியில் ஹாலோஜன் பல்பு, ஹாலோஜன் டெயில் லேம்ப்பு, ஹாலோஜன் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் தான். வண்டியில் மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஹை எண்டில் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வரும். பட் அது உங்களுக்கு வேணுமா நீங்கள் யோசிச்சுக்கோங்க. சிட்டியில் ஸ்லோவாக 5 km/hourல அலாயும் போது டிராஃபிக்கில் கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். பட் அப்ரைட்டாக உட்காரதுனால ஹேண்டில் பாரை ஓவர் ரீச் பண்ணாமல் நீ லைனில் விட கொஞ்சம் மேலே இருக்கிற அந்த ஹேண்டில் பாரை போய் நம்ம பிடிக்கும்போது அந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணி ஓட்டுறதுக்கு டிராஃபிக்கில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஆனால் எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், அந்த வண்டி செம்மையாக செட் ஆகிடும். ஓரளவுக்கு நல்ல பில்லியன் ஸ்பேஸ் இருக்குது. டூரிங்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பைக்கு. பேட் ரோட்ஸை நம்ம டீல் பண்ணிடலாம். இந்த 170mm கிரவுண்ட் கிளியரன்ஸை வச்சு தாராளமாக டீல் பண்ணிடலாம். அடுத்து ரேங்க் நம்பர் 2. டு மை சர்ப்ரைஸ் இந்த பைக்கு இவ்வளோ குவிக்காக ரேங்க் 2க்கு வரும் அப்படின்னு நானே எதிர்பார்க்கல. பட் கரெக்டாக ப்ரைஸ் பண்ணியிருக்கிறதுனால டேக்கர்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு ஆல்ரவுண்டர் பைக்கை தயாரிக்கணும்னு நினச்சி தயாரித்தா அந்த பைக்கு இந்த மாதிரி தான் வெளியில் வரும். Maverick 440, பேஸ் வேரியண்ட்டு 2.56 lakhs on road. 440cc single cylinder air oil cooled 2-valve engine, 27 bhp at 6,000 rpm and 36 newton meters of peak torque at 4,000 rpm. 79.6mm bore, 88.4mm stroke, 9.6:1 compression ratio. 110 and under 100 km/h வரைக்கும் வண்டியோட டார்க்கியான நேச்சர் சிட்டியில் ஸ்லோவாக ஓட்டுறதுக்கு, ஹைவேல ஓவர்டேக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ண வச்சிடுது. ஃபஸ்ட்டு 3 கியர்ஸ் ஒரு மேஜிக் ஒண்டர்லேண்ட் மாதிரி. அந்த ஏரியாவில் அவ்வளோ டார்க் இருக்குது.
சான்ஸே இல்லை. 13.5 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. நீங்கள் பொறுமையாக எக்கானமியில் ஓட்டினீங்கன்னா 31 to 33 கிலோமீட்டர் பர் லிட்டர் கண்டிப்பாக வரும்னு தோணுது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வித் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சு, ஈஸியான கிளச்சு அண்ட் டிரான்ஸ்மிஷன் கூட ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோர்க்கு, பின்னாடி ஹைட்ராலிக் ரியர் ட்வின் ஷாக் ஸ்விங் அமௌண்ட். ஒரு நியூட்ரலான சஸ்பென்ஷன் செட்டப் தான். சிட்டி அண்ட் டிராஃபிக்கு, ஹைவேஸ்க்கு கொஞ்சம் பயஸ்டாக தான் இருக்குது அந்த சைடுக்கு. டியூவல் சேனல் ஏபிஎஸ், 320mm டிஸ்க்கு முன்னாடி 2 பிஸ்டனோட அண்ட் பின்னாடி 240mm ரியர் டிஸ்க்கு, சிங்கிள் பிஸ்டனு. இதோட பேஸ் வேரியண்ட்டில் ஆரம்ப விலையில் 2.5 lakhsக்குள்ளே நீங்கள் இதை தாச்சா பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்போக்டு வீலு வித் டியூப் டயர்ஸை ஆஃப் பண்ணிக்கணும். வண்டியோட வெயிட் 191 kilograms அண்ட் சீட் ஹைட்டு 803 which is fine அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 175 which is very very good. வண்டி ஒரு ட்ரெல்லஸ் ஃப்ரேம் செட்டப்பில் இருக்குது. டாப் எண்டில் ஃபுட்பேக்கில் வைப்ரேஷன் மைல்டாக ஃபீல் ஆகுது தான். பட் நான் நிறைய ஃபீட்பேக்ஸை போய் பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தேன். வைப்ரேஷன்லாம் வரல, நீங்கள் வைப்ரேஷன் வருதுன்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன கேட்குறீங்க. ஆனால் நான் எடுத்து ஓட்டின பைக்கில் வைப்ரேஷன் வந்தது. நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் வைப்ரேஷன் வருதா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். ஆனால் பார்த்து பத்திரமா ஓட்டுங்க சிட்டியில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது. வண்டி ஒரு ஆல் எல்இடி செட்டப்பு. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அண்ட் வண்டியில் ஒரு சார்ஜிங் போட்டிருக்கு. மேவரிக் ஒரு ட்ரூ ஆல்ரவுண்டர். ஹீரோவோட சர்வீஸ் குவாலிட்டி மேலே கொஞ்சம் டவுட் இருக்கிறதுனால ஒரு நல்ல சிட்டி பைக்கா, டூரரா, ஃபேமிலி பைக்கா அதோட கேப்பபிலிட்டியை இந்த பைக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியும் 2.56 lakhsல ஒரு டார்க் ரிச்சான 440cc இன்ஜினை நீங்கள் கொடுத்தாலும் முதல் இடத்தை மேவரிக் மயிரிழையில் இழந்தது. அப்போ ரேங்க் நம்பர் 1 யார்? வெர்சட்டாலிட்டி. அதுதான் இந்த போட்டியோட முக்கிய களமே. அந்த அடிப்படையில் பல வருடங்களாக ஒரு பைக்கு இந்த முதல் இடத்தை என்ன மாதிரி எந்தூசியாஸ்டோட இன்ஃப்ளூயன்ஸே இல்லாமல், இந்த மாதிரி ஒரு பட்டியல் கூட இல்லாமல் நான் தான் பெஸ்ட்டுன்ற சிம்மாசனத்தை அதுவே போட்டு அது மேலே கம்பீரமாக உக்காந்துட்டுருக்குன்னா அது புல்லட்டு தான். ராயல் என்ஃபீல்ட் புல்லட் 350, 2.53 lakhs, 349cc single cylinder air oil cooled 2-valve engine, 20.2 bhp at 6100 rpm and 27 newton meters of peak torque at just 4000 rpm, 72mm bore, 85.8mm stroke, 9.5:1 compression ratio. இப்போ இது ஜே சீரிஸ் என்ஜினோடு வரதுனால இன்னும் காமாக ரெஸ்ட்லெஸ்னஸ் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகுது. ஹேண்டில் பார் கிளாசிக்கை விட ஒரு கம்ப்யூட்டர் ஃப்ரெண்ட்லியான ஆங்கிள் இருக்கிறதுனால சிட்டிக்கும் டூரிங்க்கும் அம்சமாக செட் ஆகும். 13 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 35 km/l மைலேஜ், ரைட் ரேஞ்சு 455 km/l. 5-speed gearbox with wet multiplate clutch, which is manageable. Telescopic 41mm fork with 130mm travel and பின்னாடி twin tube emulsion shock absorbers with ஒரு 6 ஸ்டெப்ஸுக்கு நம்மளால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ப்ரீலோட. ப்ளஷ்ஷியான செட்டிங்ஸோ பெயின்லெஸ்ஸான ஜேர்னி நீங்கள் எங்கே ஓட்டிங்கனாலும். டியூவல் சேனல் ஏபிஎஸ் வித் 300mm ஃப்ரண்ட் டிஸ்க்கு, 270mm ரியர் டிஸ்க்கு, ஃப்ரண்ட் 2 பிஸ்டன், பின்னாடி சிங்கிள் பிஸ்டன், ஸ்போக்ட் வீல்ஸ் வித் டியூப் டயர்ஸ். வண்டியோட வெயிட் இஸ் ஆன் த ஹையர் சைடு, 195 kilograms. அண்ட் வண்டியோட சீட் ஹைட்டு 805mm which is reasonable. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170, இது சிட்டிக்கு தாராளமாக போதும் அண்ட் பேட் ரோட்ஸில் கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிக்கலாம். வண்டியோட டாப் ஸ்பீடு 110mm மேலே போகாதீங்க, அதுக்குள்ளே மேனேஜ் பண்ணுங்கள். ஒரு ஆல் ஹாலோஜன் செட்டப்பு அண்ட் வண்டியில் மொபைல் ஃபோன் சார்ஜிங்கோடு வருது இப்போலாம். புல்லட் ஒரு நோ நான்சென்ஸ் பைக். அது ஒரு ஆல்ரவுண்டராக இல்லைன்னு வைங்களேன், இத்தனை காலம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒலா வந்திருக்காது. சிட்டியில் பொறுமையாக நிதானமாக ஓட்டலாம், தேவைப்பட்டால் டார்க்கை யூஸ் பண்ணி டக்குன்னு முந்திடலாம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டா டிராஃபிக்கில் ஃபில்டரிங் கூட அழகாக அப்படியே டேக்கா குத்து பண்ணலாம். பில்லியன் சீட் கம்ஃபர்ட்டு சோஃபா செட்டு மாதிரி இருக்கும். 170mm கிரவுண்ட் கிளியரன்ஸு ஓரளவுக்கு பேட் ரோட்ஸை மேனேஜ் பண்ணி கொடுக்கும். இன்னும் எத்தனை மேவரிக் வந்தாலும், எம்டி வந்தாலும், ஹார்னட்ஸ் வந்தாலும், ஆல்ரவுண்டராக யார் வேணால் வந்தாலும் அவங்க எல்லாரை விட சொகுசாக ரிலையபிளாக இருக்கும் அப்படின்ற உத்தரவாதம் தர ஒரு பைக் புல்லட்டு தான். ஸோ மக்களே, இதுதான் 2 to 2.5 lakhs அப்ராக்ஸில் த லிஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் இன் இந்தியா. டு யூ அக்ரி? மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் பிக் ஒனோட 2024 எடிஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன். சீக்கிரமாக அதை பற்றி லைவில் சொல்கிறேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம டச்சில் இருக்கலாம். பொல்லாதவன் கையில் வன்மை, செல்வந்தன் கையில் பொம்மை, உழைப்பவன் கையில் உரளாய் தேயும், உன்னுடன் என்னுடன் சேர்ந்து வெயிலில் காயும். இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான். See you. Bye-bye.